ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யோபு 93:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விலகுவேன்னு சொல்லி யோபு சொல்கிறார் யோபு புஸ்தகத்தில். ஸோ யோபு வந்து பெரிய பணக்காரனா, எல்லாமே இருக்குமா, பேர் புகழ் அந்தஸ்து ஃபேமிலிங்க எல்லாமே இருக்குமா. ஆனால் கடவுள் மேலே அவ்வளோ ஒரு அன்பாக நேசிச்சாக இருந்தானா. அப்போ ஏசப்பா சொன்னாராம் பிசாசை பார்த்து, பாத்தியா அந்த பூமியில் இருக்கிற யோபு என்னை எவ்வளோ நேசிக்கிறான் பாத்தியா. நம்ம போது பிசாசு சொன்னா, நீங்கள் அவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அவனுக்கு நேசிக்கிறான் அப்படின்னும் போது ஏசப்பா சொல்லுவாரான், சரி ஓகே, நீ அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துரு, ஆனால் அவன் உயிரில் மட்டும் நீ கை வைக்காத, அப்பையும் அவன் என்ன தான் நேசிப்பான் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்த பிசாசானவன் என்ன பண்ணாரான், எல்லாத்தையும் யோபுகிட்டேருந்து எடுத்தானான். அப்போ யோபு சொன்னாராம், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன்னு சொல்லி சொன்னார். ஸோ எல்லாம் போன பிறகும் ஆனால் அவன் ஏசப்பாவை தூஷிக்கவே இல்லை. அவருக்கு ரெட்டித்தனமான ஆசீர்வாதம் திருப்பி வந்துச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நிறைய பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டம், எடுத்து வைக்கிற காலெல்லாம் எனக்கு வழுக்கிக்கிட்டே போதே பிரச்சனையாக வருதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களை பார்த்து தான் யோபு சொன்ன மாதிரியே இன்றைக்கி உங்களை பார்த்தா நான் சொல்கிறேன், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்ற நம்பிக்கையோடு இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவளுக்கு எவ்வளோ ரெட்டித்தனமான ஆசீர்வாதம் இசப்பா உங்களுக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye.